கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நற்செய்தி அறிவிக்கிறதான இந்த வேளை சுவிசேஷ செய்தியாக ஒரு வேத பகுதியை வாசித்து அதில் சில கருத்துக்களை நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் அதன் 1-2 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்து திரளான மக்கள் பற்பல காரியங்களுக்காக அழைக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அழைப்பல்ல, இங்கே தாகமாயிருக்கிறவர்களை தேவன் அழைக்கிறார். ஆவிக்குரிய நிலைமையே தாகமாயிருக்கிற மக்கள், உலக பிரகாரமான தண்ணீருக்கான தாகத்தை பற்றி எல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தாகம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் அந்த தாகத்தோடு கூட சுற்றி திரிகிறார்கள். உலக பிரகாரமான பணமெல்லாம் சேர்த்து வைத்தும் பல இடங்களில் போய் சுற்றி பார்த்தும் பல உலக பிரகாரமான மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவித்தும் அந்த தாகம் மாறாமல் இன்னும் என்னமோ ஒரு காரியத்துக்காக தாகித்து கொண்டு ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட சுற்றி திரிவதை பார்க்க முடியும். அவங்க வாழ்க்கையில பணம் சம்பாதிக்குமானாலும் திருப்தி கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மன அமைதல் கிடைக்கிறது இல்லை. நிறைய இடங்களை சுற்றி பார்த்தால் அந்த மன அமைதல் பெறலாம் நினைக்கிறாங்க, அங்கேயும் கிடைக்கிறது இல்லை. மற்ற விரும்புறதான நிறைய காரியங்கள் செய்து பார்க்கிறார்கள், ஆனால் மன அமைதி இல்லாமல் எத்தனையோ செல்வாக்கு இருந்தவர்கள், பண வசதி படைத்தவர்கள் எல்லாம் மன திருப்தி இல்லாமல் வாழ்க்கையை முடிக்கிறதை பார்க்க முடியும். தற்கொலை செய்கிறார்கள், பைத்தியக்காரர்களை போல சுற்றி திரிகிறார்கள், கஞ்சாவு மற்றும் போதை பொருட்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டு அந்த வழி போகிறார்கள். கடைசி நிம்மதியற்ற நிலைமை காணப்படுகிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட மக்களை உண்மையான சமாதானம் அடைவதற்காக, சந்தோஷத்தை பெறுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களே பாசத்தோடு அழைக்கிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய நிலைமை தாகமாயிருக்கிறவர்களே, கர்த்தர் பாசத்தோடு அழைக்கதை பார்க்க முடியும். வேதாகமத்தில் தாகத்தை மாற்றுவதை பற்றி ஆண்டவர் பல பகுதிகளில் பேசியிருக்கதை பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமரியா ஸ்திரீகிட்ட பேசுகிற வேளை அவளோட வாழ்க்கையில் இருந்த தாகத்தை மாற்றுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளிடத்துல தண்ணி கேட்டதுக்கு அப்புறம் ஜீவ தண்ணீரை பற்றி பேசி அந்த தாகத்தை மாற்றுற வழி அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதை பார்க்க முடியும். யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். சமரியா ஸ்திரீகிட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசியதை பார்க்க முடியும். அவள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீகிட்ட தாகத்துக்குத்தான் சொல்லி தண்ணீர் கேட்டார். ஆனா அந்த அம்மா அது கொடுக்காமல், நீ யூதனாயிருக்க என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம் சொல்லி தயங்கி நிற்கிற டைம் தானு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை நடந்த காரியங்களை உணர்த்தி, நீ போன பாதைகளும் சரியானதல்ல, உன்னோட தாகத்தை மாற்றுவதற்காக நீ பல வழி தேடியும் உனக்கு உண்மையான தாகம் மாறவில்லை. ஆனா உன்னுடைய அந்த தாகம் மாற வேண்டுமானா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிச்சாத்தான் தாகம் மாறும் சொல்லி மறைமுகமான நிலைமையில் அவர் பேச ஆரம்பித்தார். பிற்பாடு அந்த அம்மாவுக்கு அந்த உண்மை புரிஞ்சது. நான் கீழே வாசிக்கிறோம், அவள் தண்ணி எடுக்க வந்த குடத்தையெல்லாம் வைத்து விட்டதுக்கு அப்புறம் ஊருக்குள்ளே போய், என் வாழ்க்கையில் நான் செய்த காரியங்கள் எல்லாம் ஒருவர் எனக்கு சொல்லி தந்தார், என் வாழ்க்கையில மாற்றம் வந்து விட்டது, நீங்கள் அவரே வந்து பாருங்க சொல்லி ஊர் மக்களுக்கு தகவல் கொடுத்து சமரியர் எல்லாரும் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த பகுதியில் ஒரு பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்ததா பார்க்க முடியும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நீங்க இந்த தண்ணி இந்த உலகம் கொடுக்கிறதான காரியத்துக்கு அடையாளமாக இருக்குது. இந்த உலகம் கொடுக்கிறதான செல்வாக்கும் பணமும் புகழும் ஐஸ்வர்யமும் மற்ற காரியங்கள் எல்லாம்
மறுபடியும் மறுபடியும் தாகத்தை பெருக்கிற காரியங்களாய் காணப்படுகிறது. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பும் சமாதானமும் அவரிடத்து கிடைக்கிறதான அந்த மன அமைதலும் அது நமக்கு நிரந்தரமான மாற்றத்தை கொடுக்கிறது. இங்க எழுதியிருக்குது, அவனுக்குள்ளே தீபகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கு சொல்லி இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கதை பார்க்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் கடைசி அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன் எழுதியிருக்குது. அங்கேயும் தாகமாயிருக்கிற ஆண்டவர்கிட்ட வரட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த மெய் சமாதானத்துக்கு ஒப்பான சமாதானம் இந்த உலகத்தில் எங்குமே பெற முடியாது. இயேசுநாதர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அது இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இந்த உலகம் கொடுக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் மறுபடியும் மறுபடியும் தாகம் பெரியும். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் மெய் சமாதானம், மற்ற யாருக்கும் எடுத்து மாற்ற முடியாத நிரந்தரமான சமாதானம். நாம் வாசித்த வேத பகுதிக்கு திரும்பி வருவோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், தாகமாயிருக்கிறவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாரும் வாங்க, பணம் தேவையில்லை, சரீர முயற்சி தேவையில்லை, வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்க. பாலு தேவ வசனத்துக்கு அடையாளமாக இருக்குது. திராட்சரசம் அதன் மூலமாய் கிடைக்கிற சமாதான சந்தோஷத்துக்கு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் வார்த்தைகளை கேட்டு உண்மையான மகிழ்ச்சி அடையுங்க. அதல்லாமல் நீங்க தாகத்தோடு கூட உண்மையான சமாதானம் உண்மையான திருப்தி வர வேண்டும் எண்ணி எங்கெல்லாம் ஓடினாலும் அது பெற முடியாது. அது கொடுக்கிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார், நீங்கள் அப்பம் அல்லாததற்காய் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினாலே மகிழ்ச்சியாயிருக்கும். திருப்தி செய்யாத பொருட்களுக்காக பணத்தை கொடுத்து சரி பிரகாரமான முயற்சி செய்து அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அப்படி போனா ஒரு மாற்றம் அடைய முடியாது. நீங்கள் உங்களுக்கு மன திருப்தி கிடைக்க வேண்டுமானால் எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைகளை கவனமாய் கேளுங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் செவி சாய்த்து என்னிடத்தில் வாருங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். ஆண்டவரோட வார்த்தைகளை கேட்டு அவர் கொடுக்கிற ஆலோசனையும்படி செயல்படுமானா வாழ்க்கையில மன அமைதி பெற முடியும். ஆவிக்குரிய தாகம் மாறும். ஒருவராக சுற்ற வேண்டியதில்லை, பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இருந்து மன அமைதலோடு வாழ்ந்து கடைசி நம்ம ஆத்துமா அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற இடத்தில் போய் இழப்பாற முடியும். அதல்லாவிட்டால் இந்த உலகத்திலும் தாகத்தோடு சுற்றி திரிந்த கடைசியில தாகம் மாறாத நிலைமையில உலகத்திலிருந்து போய்விடும். கடைசியில பயங்கரமான தண்டனைக்குரிய இடத்துல போய் தண்ணி இல்லாத இடத்து நிரந்தரமாக தாகிக்கிறதான ஒரு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை நமக்காக தாகமாயிருக்கிறேன்னு சொல்லி அழுது அவர் கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார், உங்களுக்கு தாகமாயிருந்தா என்னிடத்தில் வாங்க, மன சமாதானம் வேண்டுமானால் என்னிடத்தில் வாங்க, அது நான் இலவசமாய் கொடுக்கிறேன், என் வார்த்தைகளை கேளுங்க, எனக்கு செவி கொடுங்க, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து இதை கேளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாசத்தோடு அழைக்கிறார். இந்த திரளான மக்கள் தண்ணீர் தொட்டிகளை வெட்டுகிறார்கள். அருமையாக இருக்குது. 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். தண்ணி உள்ள அந்த குளத்தை விட்டதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாத வெடிப்புள்ள அந்த தொட்டிகளை அவர்கள் ஆயத்தப்படுத்துறான்னு சொல்லி அங்க தான் வாசிக்கிறோம். அதுல தண்ணி இல்லை. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிரந்தரமான சமாதானத்துக்கான வழியை ஆயத்தப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்தில் நீரூற்றி போல பொங்கி பொங்கி வருகிறார். அந்த சமாதானத்துக்கான வழி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அதில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில பாடுபட்டு உயிரை கொடுத்து ரத்தமெல்லாம் ஊற்றி கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கு பதிலாக அவரே பாடுபட்டு பாவ மன்னிப்பை ஆயத்தப்படுத்தி நமக்கு இலவசமாக தெரிகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளுமானால் மன சமாதானம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதல்லாமல் இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் காணல் நீர் கொப்பா இருக்குது. அங்க போனா திருப்தி கிடைக்கும் நினைச்சு அங்க ஓடும், அங்க போனா திருப்தி கிடைக்காது. அந்த வழி பின்பற்றினாலும் அதன் மூலமாக அமைதி கிடைக்கும் சொல்லி அங்க போறாங்க, அதுக்காக பணம் செலவு செய்யறாங்க. ஆனா மன அமைதி பெற முடிகிறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து இலவசமாக எனக்கு செவி கொடுங்க, என்னோட வார்த்தைகளை கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் சொல்லி நம்மை பாசத்தோடு அழைக்கிறார். அதனால
தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் சொல்லியுள்ள அவருடைய அழைப்பை மனதார ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அவர் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார். மக்களை அழைக்கிற வாங்க தான் பேசி முடிப்போம். உங்க பாவம் சிவரோன்று இருந்தாலும் ரெக்டாம்பர சோப்பானாலும் பஞ்சை போல வெண்மையாயிடும். மன்னிக்கிறேன், மறந்து விடுகிறேன். என்னிடத்துல உங்களுக்கு ஒரு இடம் உண்டு, உங்களுக்கு கிளப்பாறதுக்கான இடம் உண்டு, உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் சொல்லி அவர் அழைக்கிறதுனால அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் வாருங்கள், மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதெல்லாம் விட்டாலும் இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிடும். உண்மையான சமாதானத்தை பெற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், எனக்கு செவிசாய்த்து கேளுங்க, என்னிடத்தில் வாருங்க. இந்த அழைப்பை மனதார ஏற்றுக்கொண்டு மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள சர்வவல்லமையுள்ள தேவன் உங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, உங்க அழைப்பை பற்றி நாங்கள் கேட்டோம். தாகமாயிருக்கிறவர்களே, நீங்க வாருங்கள் சொல்லி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லி நீங்க கொடுக்கிற அந்த அழைப்பை பற்றி நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு அவரிடத்து வருமானால் மன அமைதலை பெற முடியும் என்று உடைய வசனங்கள் மூலமாக நீரங்களே ஞாபகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. அவர் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ள சொல்லி நீங்க சொன்ன வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நுகம் அது லெகுவானது, உம்முடைய சுமை அது பாரமில்லாதது, மக்களுக்கு சமாதானத்தை விடுதலையும் கொடுக்கிறது. அதனால் ஆண்டவரே, தாகமாயிருக்கிற மக்களும் மண்டையில் வந்து அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, மன திருப்தியை, மன அமைதலை அடைய நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். அவங்க உள்ளத்து சமாதானத்தை கொடுத்தரலும், அவங்க ஆவிக்குரிய தாகத்தை மாற்றி அருளும். கர்த்தரால் மட்டும்தான் அதை முடியும். அதில் உங்க கரத்தில் அவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுக்காக நன்றி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.